ஹாய் வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கோஃப்தா தாங்க. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி கூட நான் கூட நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது நான் சுடு தண்ணியில் வேக வச்சுக்க போகிறேங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க போதில்ல, ஜஸ்ட் ஒரு பாயில். நம்மளுக்கு அதில் ஒரு பூச்சி இருந்ததுன்னா அது செத்துரும். ஸோ அதுக்காக நான் ஒரு நிமிஷம் பாயில் பண்ணிக்க போகிறேன். காலிஃப்ளவரை நல்லா வடைக்கட்டிக்கோங்க. வடைக்கட்டி எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே மாவு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு பாஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டாலே போதும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். அது ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக சோள மாவு இழுக்கும், அப்புறமா நம்மளுக்கு அது பால் வராது. ஸோ நம்ம சோள மாவு போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்கேயே பிழிஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு பால் அந்த பைண்ட் ஆகிடும் ஈஸியாக. ஒரு ஸ்பூன் சோள மாவு போட்டிங்கனாலே நல்லா பால் பைண்ட் ஆகிடும். கவலையே பட தேவையில்லை. இந்த தண்ணியை நம்ம கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலையே பட தேவையில்லை, அந்த தண்ணி வேஸ்ட் ஆகும்னுட்டு. நான் இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா சின்ன சின்னமாக துருத்துருன மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். பிழிஞ்சு வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் கோஃப்தா பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவே இந்த பால்ஸ் உங்களுக்கு நல்லா பைண்டிங் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. இது கூட சாப் பண்ண கேஷ்யூஸ் எடுத்திருக்கேங்க, முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அது சாப்பிடும் போது, அந்த பால் சாப்பிடும் போது அப்படியே நம்மளுக்கு படும் போது அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது உங்களுக்கு பால் பிடிக்கிறதுக்கு. நம்ம அங்கேயே வாட்டரை நல்லா பிழிஞ்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக பால் வந்துடுங்க. இல்லைன்னா மாவு போட்டுகிட்டே இருக்கணும், பால்ஸும் வராது. ஸோ அதுக்காக தான் அங்கே பிழிஞ்சிக்கிறது. நீங்கள் பிழியாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக ஐ ஃப்ளேம் இருந்ததுன்னா வெளியே கருகிடும், உள்ளே வேகாது, பால்ஸ் வேகாது. மிதமான சூட்டில் கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க. மிதமான சூட்டில் வச்சு பால்ஸை எடுத்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பால்ஸ் ரெடி. இப்போது நம்ம கிரேவி பண்ண போலாமா? இப்போது கோஃப்தா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு சின்ன துண்டு பட்டர் எடுத்திருக்கேன், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மறந்தாச்சுங்க, அதனால தான் நான் சேர்க்கலை. 2 ஆனியன்னு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஏலக்காய் இருக்கணும். 2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 4 நறுக்குன தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்தாதான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது டக்குன்னு இறக்கி நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் கோஃப்தாக்கு மசாலாங்க.
இது கூட நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன். 8லேருந்து 10 சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் சேர்த்தாதாங்க இந்த டேஸ்ட் வரும், ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக கேஷ்யூ நட் ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து கோஃப்தா கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் தாங்க இதோட டேஸ்ட்டே. நீங்கள் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அந்த கோஃப்தாவோட டேஸ்ட் வராது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பட்டர் தான் போட்டாகணும். நான் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுட்டு நான் நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல மசாலா, கோஃப்தா மசாலா, அதை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தல காலிஃப்ளவர் தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு அது சும்மா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டோங்க. இதில் நான் 2.5 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகரும் அந்த இனிப்பு கொடுக்குங்க உங்களுக்கு. இதில் ஒரு 20 கிராம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா அது வந்து அந்த திக்னஸும் அந்த கோஃப்தா கறிக்கு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. ஸோ இங்கே நான் வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க சேர்க்குறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நான் கூடயோ சப்பாத்திஸ் கூட வச்சு சாப்பிட்டோன்னா சான்ஸே இருக்காதுங்க. இது ஈவன் ரைஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இது வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். அண்ட் நீங்கள் என் வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும், நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் இதை பண்ணிக்கோங்க. Subscribe my channel, press the bell button. Bye bye.